தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 4 மாதங்களே இருப்பதால் தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது. இப்போதுள்ள கூட்டணியை தக்க வைக்கவும் புதிய கட்சிகளை சேர்க்கவும் திமுக தீவிரம் காட்டி வருகிறது. ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கும் பிரதான கட்சியான காங்கிரஸ் 39 தொகுதிகளும் ஆட்சியில் பங்கும் கேட்டு கொடிபிடிக்கிறது. கடந்த தேர்தலில் காங்கிரசுக்கு 25 தொகுதிகள் வழங்கப்பட்டன. அதே அளவு இம்முறையும் ஒதுக்குவதாக திமுக கூறுகிறது. அதை காங்கிரஸ் தேசிய தலைமை ஏற்கவில்லை. இந்த சூழ்நிலையில்தான் காங்கிரஸ் எம்பியும் கட்சியின் தகவல் பிரிவு தேசிய தலைவருமான பிரவீன் சக்கரவர்த்தி தவிக தலைவர் விஜயை அவரது பட்டினப்பாக்கம் இல்லத்தில் சந்தித்து பேசினார். 1 மணி நேரத்துக்கு மேல் பேச்சு நீடித்தது. புதுச்சேரி மற்றும் கேரளாவிலும் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்கிறது. அங்கும் விஜய்க்கு செல்வாக்கு உள்ளது. விஜய் வந்தால் கிறிஸ்தவர்கள் ஓட்டு கிடைக்கும், அதை வைத்து 2 மாநிலங்களிலும் ஆட்சியை பிடிக்கலாம் என்று காங்கிரஸ் கணக்கு போடுகிறது. இதற்காகத்தான் விஜயை சந்திக்க பிரவீன் சக்கரவர்த்தியை ராகுல் அனுப்பி வைத்துள்ளார். இந்த சந்திப்பு மூலமாக திமுகவுக்கு பயம் காட்டியுள்ளார். தவிகவுடன் கூட்டணி அமைத்தால் 60 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கேட்டுள்ளது. 125 தொகுதிகள் அடங்கிய பட்டியலையும் விஜயிடம் கொடுத்துள்ளது. அதிலிருந்து விஜய் தேர்வு செய்யும் 60 தொகுதிகளை ஏற்க தயார் என்றும் கூறியுள்ளது. ஆனால் புதுச்சேரி மற்றும் கேரளாவிலும் கூட்டணி தொடர ஒப்பந்தம் போட்டு பிரச்சாரத்துக்கும் வர வேண்டும் என்று விஜய்க்கு கண்டிஷன் போட்டுள்ளது. இது பற்றி தவிக வட்டாரம் கூறியதாவது: திமுக கூட்டணியில் போட்டியிட்டு 30 சீட் ஜெயித்தாலும் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு பயன் இல்லை. ஏனென்றால் ஆட்சியில் பங்கு கிடைக்காது. ஆனால் புதுச்சேரி கேரளாவில் காங்கிரஸ் தலைமையில் விஜயை சேர்த்தால் ஆட்சியை பிடித்து விடலாம் என்று ராகுல் கணக்கு போடுகிறார். இதற்காக தமிழகத்தில் திமுகவுடன் கூட்டணி முறிந்தாலும் பரவாயில்லை என்ற முடிவுக்கு வந்துவிட்டார் என்றனர்.